நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டாக பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணனாலும் சரி, அதில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் சரி, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியாலையும் வந்துட்டு உங்களுக்கு பாப்புலர் ஆகணும்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகி டெக் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 15 செகண்டுக்குள்ளே வந்துட்டு சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லீகலான ஒரு மெத்தடில் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் பார்க்காம வந்துட்டு பண்ணிடாதீங்க. மேபி வந்து உங்களோட சேனல் அஃபெக்ட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு எப்படி லீகலாக வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு ஜெனியூனாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு என்னோடய சேனல் வந்துட்டு பார்க்குறேன், நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனல் வந்துட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நியூ ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்களே, லெட்ரு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு நிறைய கீவேர்ட்லாம் வச்சுருக்கிறீங்க, என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்கிறதுக்கு பதில் இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில கீவேர்ட்லாம் வந்துட்டு வச்சுருக்கீங்களா, ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி உங்களோட சேனலுக்கு வந்துட்டு டிராஃபிக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு நண்பர் வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கீழே போய்ட்டு நீங்கள் போய் கமெண்ட் பண்ணலாம், நம்ம வந்துட்டு நியூ ஃப்ரெண்ட் ஆகலாமா, நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான கேட்டகரி போடுறீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் நல்லா பேசிக்கோங்க, உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து ஜாலியாக பேசிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஸ்பேமிங்கில் போகாது. ஓகேங்களா? இதே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு என்னோடய சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்தாங்க லிங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு கமெண்ட் வந்துட்டு ஸ்பேமிங்கில் போயிடும். உங்களோட சேனல் வந்துட்டு ஸ்பேமிங் சேனல் வந்துட்டு மாறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்களே கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க, கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டேரெக்டாக வந்துட்டு அவங்களோட சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்துட்டு லோகோ வந்துட்டு கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக வந்துட்டு அவங்களோட சேனலுக்கு வந்துட்டு என்ட்ரு ஆயிரும். ஓகேங்களா? என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அவங்க சேனலில் போய் நல்லா வந்து கமெண்ட் வந்துட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு கிடச்சாரு, அவர் தான் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஓகே நம்மளும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அவரோட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலுக்கு வந்துட்டு ஒரு டிராஃபிக்கே இல்லாமல் இருக்குது, என்னோட சேனல் வந்துட்டு வியூவர்ஸ் யாரும் வராமல் இருக்கிறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வியூவர்ஸ் வந்துட்டு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே, இல்லை அப்படின்னா என்னோட சேனலுக்கு வந்துட்டு இவங்க கன்ஃபார்மாக வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு வீடியோ போட்டுட்டு ஏதோ ஒரு அட்ராக்டிவாக ஒரு வீடியோ ஏதாவது போடுறீங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோ போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிற மாதிரி. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிற மாதிரி அப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஆக்டிவாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலுமே உங்களோட ரீசன்ட் வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷன் வந்து லீகலாக வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட டேரெக்டாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை பாருங்கள், என்னோடய வீடியோவை பாருங்கள், லிங்க் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு பேசிக்கோங்க, நம்ம சேனல் வந்து ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படின்னு வந்துட்டு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட சேனல் வந்துட்டு ஜஸ்ட் லோகோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்க சேனலை போய் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே கேட்டகரியாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆனீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உங்கள் சேனல் வந்துட்டு எந்த ஒரு இடத்துல வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு சேனலில் போடக்கூடிய ஒரு ரெகுலர் வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் போய்ட்டு அங்கே போய்ட்டு ஜஸ்ட்டாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களோட சேனலுக்கு வந்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கெயின் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்துட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணுறதும் இல்லை அப்படின்னா கெயின் பண்ணாததும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஒரு லீகலாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பேமிங்கை வந்துட்டு கொண்டு போகக்கூடாது. அப்படி ஸ்பேமிங்கை கொண்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கும் ப்ராப்ளம், அவங்களுக்கும் ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு லீகலாக வந்துட்டு எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போய்க்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான கமெண்ட்டை மட்டும் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு யார் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட லோகோ கிளிக் பண்ணி உங்களோட சேனலுக்கு வந்துட்டு என்ட்ரு ஆவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸ்பேமிங் பண்ணாமல் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக வந்துட்டு உங்களை சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 200% வந்துட்டு ஒர்க் ஆகும் இந்த ஒரு டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Quora.com பற்றி நான் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க, பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வர்ற டாலர் பார்த்தீங்க அப்படின்னா 0.1 0.01 ஏறுது. 2 வருஷம் ஆயிரும் போல இருக்கே $100 கொண்டு வரதுக்கு.